பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் தந்த ஒரு வார்த்தை, நித்திய வீடு. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் நமக்கு வீடுகள் உண்டு, சரிங்களா? இந்த உலகத்தில் நமக்கு வீடுகள் இருந்தாலும், ஒருவேளை வீடுகள் இல்லை என்றாலும், இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எதுவுமே நித்தியமானது அல்ல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆண்டவர் நமக்கு நித்திய வீடு ஒன்றை பரலோகத்தில் கை வேலை இல்லாமல் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த நித்திய வீட்டை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் மிக அழகாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அவர் சொல்றாரு, இதுக்கு பேர் பூமிக்குரிய கூடாரம் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க. கூடாரத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கூடாரம் என்று சொன்னால் அது நிரந்தரமானது அல்ல. வீடு என்று சொன்னால் கற்களினால் கட்டப்பட்டு சாந்துகளினால் பூசப்படும் அல்லவா, அதுதான் வீடு. மற்றபடி கூரை வீடும் இருக்கத்தான் செய்யுது, சரிங்களா? ஆனால் கூடாரம் என்று சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நிரந்தரமானது அல்ல. கூடார வாசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பின்பு அவர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். தங்கள் காலங்களை கழித்தார்கள் தான் சொல்லணும். அப்பொழுது அவர்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். ஆனால் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் 40 ஆண்டுகள் கழித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே காத்திருந்தது கட்டாத வீடு. என்ன வீடு? கட்டாத வீடு, வெட்டாத துறவு, நட்டாத தோட்டம். இவைகளை தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதே போலதான் கை வேலை அல்லாத வீடு நமக்காக அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த பூமியில் நமக்கு மாட மாளிகையே பெரிய கோபுரமே இருந்தாலும் அது கூடாரமே. இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் யார் தெரியுமா? கூடாரவாசிகள். ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இதான் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைத்திடுவார். இல்லை, நம்ம இயேசுவோடு வாழ்ந்திடுவோம். இயேசுவோடு வாழ போகிறோம். எந்த வீட்டிலன்னா நித்திய வீட்டில். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வீடு அது எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும், இல்லை வாடகை வீடாக இருந்தாலும், இல்லை குடிசை வீடாக இருந்தாலும் அது கூடாரமே. இந்த பூமியில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயர் உண்டு. நாம் கூடாரவாசிகள். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கூடாரத்தில் வாழ்ந்தார்கள். வனாந்தரத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கால் மிதித்து அந்த தேசத்தை சுதந்தரிக்கும் பொழுது அவர்கள் வீடுகளில் குடியேறினார்கள். சரியா? இப்போ அந்த வார்த்தையை பாருங்க. பூமிக்குரிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒன்றை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஒருவேளை யாராவது நீங்கள் அறியாமல் இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இங்கு நீங்கள் பார்க்கிற எல்லாமே நித்தியமானது அல்ல. நமக்கு பணம் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், நகை நட்டுகள் இருக்கலாம். எல்லாமே நமக்கு நிரந்தரமானதும் அல்ல. இவைகள் எதுவும் நம்மோடு கூட வரப்போவதும் இல்லை.
இந்த பூமியிலே இவைகள் எல்லாமே நமக்கு என்ன தெரியுமா? கூடாரமே. இவைகள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் நாம் கூடாரவாசிகளே. நாம் நித்திய ஜீவனுக்கு போக போறவங்க, அதாவது பரதேசிகள். பைபிள் சொல்லுது இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலம் வரைக்கும் என்று வேதம் சொல்லுது. சங்கீதக்காரனாகிய தாவீதுன்னு சொல்லுவாரு, நான் ஒரு பரதேசி அப்படிம்பாரு. சரியா? விசுவாச பட்டியலில் சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள் எழுதப்பட்டிருக்கோம். சரியா? பேதுரு எழுதுவாரு, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு எழுதுவார். அப்போ நீங்களும் நானும் யாருன்னா இந்த உலகத்தில் கூடார வாசிகள், பரதேசி. ஆனால் நமக்கு கை வேலை அல்லாத ஒரு நித்திய வீடு தேவனால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும், இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று சொல்லி. அவர் எப்போ வருவார்னு அவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அப்போ நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆயத்தம் பண்ணி முடித்த பின்பு இயேசு வருவார். இந்த உலகத்துக்கு எப்போ முடிவு உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு வசனம் நல்லா தெரியும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், பிற்பாடு முடிவு உண்டாகும். அதே போலதாங்க நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கைவேளை அல்லாத அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட பின்பு இயேசு இந்த உலகத்திற்கு வருவார். அது வரைக்கும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆயத்தம் பண்ணி முடித்த உடனே மணவாளன் வருவார். இப்போ நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, யார் அந்த நித்திய வீட்டை சுதந்தரிப்பார்கள், யார் நித்திய வீட்டில் நித்திய காலமாக அவரோடு கூட வாழுவார்கள். ஏனென்றால் இந்த பூமி அழியும் கூடாரம், நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம், இந்த பூமியில் நாம் வசிக்கிற வீடு ஒரு கூடாரம், நிரந்தரமானது அல்ல. அப்ப நிரந்தரமான நித்திய வீடை யார் சுதந்தரிப்பார்கள் என்பதை இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.